सूर्यकोटि समप्रभा अभिघ्नं गुरुमे देवा सर्वकार्येषु सर्वदा உலக தமிழ்வாழ் பக்த கோடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவில் வைகாசி மாசத்தினுடைய சிறப்பு பதிவை நாம் சிந்திக்க போகிறோம். சொஸ்தி ஸ்ரீ குரோதி வருஷம் வைகாசி மாதத்தில் கிரக அமைப்புகளில் பலவிதமான சூக்ஷ்மங்கள் காணப்படுறது. வைகாசி மாதத்தினுடைய முதல் தினத்தில் கிரகங்களுடைய அமைப்புகளை நாம் சிந்திக்கும் பொழுது மேஷ ராசியிலே புத பகவான் சுக்கிர பகவான் அருள் புரிகின்றார். ரிஷப ராசியிலே சூரிய பகவான் குரு பகவான் அருள் புரிகின்றார். கடக ராசியிலே சந்திர பகவான் அருள் புரிகின்றார். கன்னியா ராசியிலே கேது பகவான் அருள் புரிகின்றார். கும்ப ராசியிலே சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார். மீன ராசியிலே ராகு பகவான் செவ்வாய் பகவான் அருள் புரிகின்றார். வைகாசி மாதம் என்று சொல்லக்கூடிய மாதத்திற்கு ரிஷப மாசம் அப்படிங்கக்கூடிய திருப்பெயர் உண்டு. இந்த மாதம் முழுவதும் சூரிய பகவான் ரிஷப ராசியில சஞ்சரிக்கின்றார். கால புருஷ தத்துவ ரீதியாக தன வாக்கு குடும்ப ஸ்தானத்திலே குரு பகவான் சூரிய பகவான் சேர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய காலங்கள்ல 25/5/2024 முதல் 4 கிரகங்களுடைய செயற்கையானது ரிஷப ராசியில் காணப்படுகின்றது. சூரிய பகவான், புத பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான். இதுல சுக்கிர பகவான் சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கும் பொழுது சூரிய பகவான் சுக்கிர பகவானுடைய சேர்க்கையையும், குரு பகவான் புத பகவான் சேர்க்கையையும், குரு பகவான் புத பகவான் சூரிய பகவானுடைய சேர்க்கைகளையும் நாம் தனித்தனியாக எந்தெந்த ராசி பக்த கொடிகளுக்கு எந்தெந்த மாற்றங்களையும் எந்தெந்த ஏற்றங்களையும் கொடுக்க போகின்றது என்பதையும், எந்தெந்த ராசி சார்ந்த பக்த கொடிகள் இந்த வைகாசி மாதத்தை எவ்வாறு திட்டமிட வேண்டும், எவ்வாறு பயன்படுத்தி கொள்ள வேண்டும், வெற்றி சிகரத்தை எட்டி பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் எந்தெந்த ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு காணப்படுகின்றது, எந்தெந்த ராசி சார்ந்த பக்த கொடிகள் எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் போன்ற தெளிவான விரிவான தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். பக்த கொடிகள் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். எந்தெந்த ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான மாற்றங்கள் ஏற்பட போகின்றது என்ற தகவல்களை உங்களது உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து சப்ஸ்கிரிப்ஷன் செய்து எங்களது பணி மேலும் சிறப்பதற்கு உங்களது ஆதரவை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வைகாசி மாதத்தில் அனைத்து பக்த கொடிகளுக்கும் உங்களது பிரார்த்தனைகள், உங்களது குறிக்கோள்கள், உங்களது எதிர்பார்ப்புகள் யாவும் அபரிமிதமான வெற்றியை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கு பிரார்த்தனையோடு சிந்திப்போம். சாதிக்கக்கூடிய ஆற்றலை இயல்பாக பெற்ற மேஷ ராசி பக்த கொடிகளே, மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வைகாசி மாதம் முழுவதும் 9-12 அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தன வாக்கு குடும்ப ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும், தசம லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 10-11 அதிபதியாக இருக்கக்கூடிய மந்தகாரகன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும், சஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6வது ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பதும் அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. 25/5/2024 முதல் உங்களது ராசிக்கு 2வது ஸ்தானத்திலே சூரிய பகவான் குரு பகவான் புத பகவான் சுக்கிர பகவான் சேர்க்கையும் நிகழ்கின்றது. நெடுநாளைய உங்களது எதிர்பார்ப்புகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. பொருளாதாரத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வரப்போறது. குடும்ப ரீதியான சுப செய்திகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது. வயதில் பெரியோர்களுக்கு குழந்தைகள் மூலமாகவும் பேரன் பேத்திகள் மூலமாகவும் உங்களது வம்ச ரீதியான சுப செய்திகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது. மேஷ ராசி சார்ந்த மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. பேச்சை தொழிலாக உடைய பக்த கொடிகளுக்கு உங்களது சொல் வாக்கும் செல் வாக்கும் உயரப் போறது. உங்களது ராசிக்கு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தை கடக்கும் பொழுது கடந்த காலத்தை ஒப்பிடும் பொழுது பொருளாதாரத்திலே அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. கடன் தொல்லையில் தவித்துக் கொண்டிருந்த பக்த கொடிகளுக்கு பொருளாதார ரீதியான வரவுகள் அபரிமிதமான மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது.
சுய தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகளுக்கு புதிய புதிய ஒப்பந்தங்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போறது. இரும்பு சம்பந்தப்பட்ட வண்டி வாகன சேர்க்கைகள் உங்களது குடும்ப ரீதியான மகிழ்ச்சியை கொடுக்க போறது. வெளியூர் பயணங்களை சிந்திப்பதற்கும் சில பக்த கொடிகளுக்கு வெளிநாட்டு பயணங்களை சிந்திப்பதற்கும் மகிழ்ச்சி ஆனந்தம் பெருக போறது. மேஷ ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு சஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6வது ஸ்தானத்தை கேது பகவான் கடந்து வரும்பொழுது ஆன்மீக ரீதியான சுற்றுலாக்கள், ஆன்மீக ரீதியான பயணங்கள், க்ஷேத்ராடனங்கள், ஆலய தரிசனங்கள் இவைகள் யாவும் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்க போறது. வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த பலவிதமான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்க போறது. நல்ல மருத்துவர்கள் கிடைப்பார்கள், நல்ல மருந்துகள் கிடைக்கும். எதிர்பாராத விதத்தில் ஆரோக்கியத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகள் இந்த வைகாசி மாதத்தில் எந்த விதத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தை ராகு பகவான் கடந்து வருகின்றார். செலவு செய்யும் பொழுது பொறுமை தேவை, நிதானம் தேவை, எச்சரிக்கை தேவை. தேவை சிக்கனம் இக்கணம் என்ற சிந்தனைகளை ஆழ் மனதில் சிந்தித்து செயல்படுவது நல்லது. இருந்தாலும் தனஸ்தானத்தை குரு பகவான் கடக்கும் பொழுது ஆலய ரீதியான திருப்பணிகளுக்கு உதவுவது, ஏழை எளிய மக்களுக்கு உதவுவது, தர்மங்கள் செய்வது போன்ற சுபமான செலவுகளை செய்யும் பொழுது தேவையில்லாத செலவுகளில் இருந்து உங்களை தற்காத்து கொள்ள முடியும். மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த வைகாசி மாதத்தில் கூடுதலாக காணப்படுகின்றது. உங்களது ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு செய்து இந்த வைகாசி மாதம் முழுவதையும் நீங்கள் சரியான விதத்தில் திட்டமிடுவது, ஒவ்வொரு மணித்துளிகளையும் வீண் செய்யாமல் எந்தெந்த விஷயங்களில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனைகளோடு செயல்படும் பொழுது இந்த வைகாசி மாதத்தை சரியான விதத்தில் நீங்கள் வெற்றி மாதமாக சிந்திக்க முடியும். செலவுகளை தவிர்க்க வேண்டும், குறைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு சிந்தனைகளை ஆழ் மனதில் பதிய வைத்து கொண்டு சிந்திக்கும் பொழுது இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு வெற்றி மாதமாக அமையும். மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு துர்க்கை வழிபாடு செய்வது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். காலையாக செயல்பட்டாலும் கனிவான உள்ளம் உடைய ரிஷப ராசி பக்த கொடிகளே, ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த மாதம் முழுவதும் சதுர்ஸ்தானாதிபதி உங்களது ராசியை கடந்து வருவதும், அட்டம லாபஸ்தானாதிபதி உங்களது ராசியை கடந்து வருவதும், உங்களது ராசியிலேயே 4 கிரக சேர்க்கைகள் 25/5/2024 முதல் காணப்படும் பொழுது கொஞ்சம் பொறுமை நிதானம் தேவை என்ற சிந்தனைகளை ஆழ் மனதில் பதிய வைத்தாலும் லாபஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். பொருளாதாரத்திலே அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. நீங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள், நீங்கள் விரும்பிய இடத்திற்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் இவைகள் யாவும் நாடி வரப்போறது. ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு குழந்தைகள் மூலம் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டாலும் உங்களது ராசிக்கு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய மந்தகாரகன் தசமஸ்தானத்தை கடக்கும் பொழுது பணியாற்றக்கூடிய இடங்களில் கொஞ்சம் பொறுமை நிதானம் சுமுகம் போன்ற விஷயங்களை நீங்கள் பின்பற்ற வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. சதுர்ஸ்தானாதிபதி உங்களது ராசியை கடந்து வருகின்றார். உஷ்ணமான காலகட்டங்கள், குளிர்ச்சியான உணவுகளுக்கும் சத்தான சரிவிகித உணவுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. பழங்களை உண்பது, வாய்க்கு ருச்சி எது தேவை என்ற சிந்தனைகளை தவிர்த்து ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு என்ன தேவை என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுவது நல்லது. ஒரு உதாரணத்தை நாம் சிந்திக்கும் பொழுது, நீங்கள் ஓட்டக்கூடிய வண்டிக்கு எந்த இடத்தில் பெட்ரோல் சுத்தமாக கிடைக்கின்றது, எந்த பெட்ரோல் பங்க்ல நமக்கு கொடுக்கக்கூடிய பெட்ரோல் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் கிடைக்கின்றது என்ற சிந்தனைகளோடு நீங்கள் 2 வீலர் வச்சிருந்தாலும் கார் வச்சிருந்தாலும் ஒரு 1/2 கிலோமீட்டர் கூடுதலாக பயணிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் அந்த பெட்ரோல் பங்குக்கு போய் நம்ம பெட்ரோல் போடலாம் அப்படிங்கக்கூடிய நடைமுறை வழக்கம் இருந்துருக்கு. உங்கள் வண்டியினுடைய ஆரோக்கியத்திற்கு நீங்கள் எந்த அளவுக்கு சிந்திக்கின்றீர்கள் என்பதை நடைமுறை ரீதியாக
அனைத்து பக்த கொடிகளும் உணர்கிறார்கள். அவ்வாறு வண்டிக்கு நல்ல பெட்ரோல் போட வேண்டும் என்ற சிந்தனை உடையவர்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் ஆரோக்கியத்தை பெறக்கூடிய சூழ்நிலைகளில் உங்களுக்கு சத்தான சரிவிகித உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனைகளை பல சமயங்களில் நீங்கள் சிந்திப்பதில்லை. எந்த இடத்தில் எந்த உணவு கிடைத்தாலும் இந்த உணவு நமக்கு ருச்சியாக இருக்கின்றதா என்பதை மட்டும் பார்க்கின்றீர்கள். ஆனால் ஆரோக்கியத்திற்கு இது உதவுமா, ஆரோக்கிய பங்கத்திற்கு இது இடையூறு செய்யுமா போன்ற சிந்தனைகளை எல்லாம் சிந்திக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றீர்கள். சதுர்ஸ்தானாதிபதி உங்களது ராசியை கடக்கும் பொழுது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் சுகமாக அமைய வேண்டும் என்ற சிந்தனைகளோடு நீங்கள் உண்ணக்கூடிய உணவு உங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனைகளில் கூடுதல் சிந்தனை, கூடுதல் கவனம் தேவை என்பதை சிந்தித்து செயல்படுத்தும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளில் இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ள முடியும். மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட்டாலும் இந்த வைகாசி மாதத்தில் புத பகவான் சுக்கிர பகவான் சேர்க்கை ஏற்படும் பொழுது மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் பலவிதமான இடையூறுகள், இடர்பாடுகள், சிந்தனை சிதறல்கள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் கூடுதலாக காணப்படுகின்றது. ஆகையினால் கல்வி பயிலக்கூடிய மாணவ செல்வங்கள் செல்போனை எடுப்பதில்லை, நெட்ல போய் உட்காருவதில்லை, பாடத்தை மட்டும் படிப்போம் என்ற சிந்தனைகளை ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொண்டு செயல்படும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளில் இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ள முடியும். வயதில் பெரியோர்கள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம். மனதை ஒருநிலைப்படுத்துவது, உண்ணக்கூடிய உணவை சரிவிகித உணவாக சிந்தித்து செயல்படுத்துவது, மனதையும் உணவையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் பொழுது, மனம் உடல் இரண்டும் உங்களது கட்டுப்பாட்டில் இருக்கும் பொழுது உங்களது சாதனையினுடைய அளவுகள் கூடுதலாகும். ஆகையினால் உள்ளத்தையும் உடலையும் பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது என்ற சிந்தனைகளோடு நீங்கள் செயல்படும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளில் இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ள முடியும். உங்களது ராசி நாதனாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களது ராசியை கடக்கும் பொழுது தேவையில்லாத பொருள்களை வாங்க வேண்டும் என்ற சிந்தனைகளை தவிர்ப்பதும், எந்த குறிக்கோளை நோக்கி நமது வாழ்க்கை பயணத்தை சிந்திக்கின்றோமோ அந்த குறிக்கோளை நோக்கி பயணிப்பதில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். பார்க்கக்கூடிய பொருள்களை எல்லாம் நீங்கள் வாங்கக்கூடிய சிந்தனைக்கு வரும் பொழுது உங்களது குறிக்கோளில் தாமதம் ஏற்படலாம். ஆகையினால் வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன என்பதை ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொண்டு தேவையில்லாத செலவுகளை தவிர்க்கும் பொழுது உங்களது சிந்தனைகள், உங்களது குறிக்கோள்கள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிப்பதற்கு உங்களது குலதெய்வத்தினுடைய திருநாமாவை 27 முறை தினந்தோறும் ஜபிப்பது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். பண்பாக பேசி பண்பாக பழகக்கூடிய மிதுன ராசி பக்த கொடிகளே, மிதுன ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வைகாசி மாதத்துல உங்களது ராசிக்கு 12வது ஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கைகள் நடைபெறுகின்றது. 12வது ஸ்தானத்திற்கு சயனஸ்தானம், விரயஸ்தானம் என்ற திருப்பெயர்கள் உண்டு. சுபமான செலவுகளை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டாலும் உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் விரயஸ்தானத்தை கடந்து வருகின்றார். 25/5/2024 முதல் உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கைகள் நிகழும் பொழுது அட்டம பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தை கடந்து வருகின்றார். தசமஸ்தானத்தில் ராகு பகவானும் சதுஸ்தானத்தில் கேது பகவானும் கடந்து வரும் பொழுது இந்த கோச்சார கிரக அமைப்புகள் உங்களுக்கு அனுகூலமான அமைப்புகளில் சஞ்சரிக்கின்றனவா என்ற சிந்தனையை ஜோதிட ஆர்வலர்கள் பிரத்யட்சமாக உணருவார்கள். இருந்தாலும் உங்களது குலதெய்வத்தினுடைய பிரார்த்தனையை பிரார்த்திப்பது, இறை வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது நினைவாற்றலோடு செயல்படுவது போன்ற விஷயங்களில் எல்லாம் இந்த மாதம் மிதுன ராசி சார்ந்த பக்த கோடிகள் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது.
முயற்சி ஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தை கடக்கும் பொழுது தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பதும், தந்தை வழி சொந்தங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் நாடி வருவதையும் சிந்திக்க முடியும். மாணவ செல்வங்களுக்கு எதிர்கால கல்வி திட்டங்கள் ரீதியான செயல்களை செயல்படுத்தும் பொழுது கூடுதல் செலவினங்களை சிந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். சப்தம தசம ஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தை கடக்கும் பொழுது உங்களது இல்லங்களில் நடைபெறக்கூடிய மங்களகரமான மகிழ்ச்சிகரமான வைபவங்களுக்கான செலவுகளை நீங்கள் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது. பஞ்சம விரயஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தை கடக்கும் பொழுது குழந்தைகளுக்கான விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். மாணவ செல்வங்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது. இளைஞர்கள் கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை பின்பற்றுவதும், சுய தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகள் உங்களது தொழிலில் மிகவும் கவனத்தை செலுத்த வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. அட்டம பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தை கடக்கும் பொழுது தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பதும், தந்தை வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை தவிர்ப்பதும் அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். தசமஸ்தானத்தில் ராகு பகவான் கடந்து வருகின்றார். புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. சதுர்ஸ்தானத்தில் கேது பகவான் கடந்து வருகின்றார். தாயினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் சிந்திப்பது, தாய் வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை தவிர்ப்பது, சம்பந்தம் இல்லாத பேச்சுக்களில் ஈடுபடாமல் இருப்பது அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்கும். மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு கோச்சார கிரக அமைப்புகளை நாம் சிந்திக்கும் பொழுது இந்த வைகாசி மாதம் முற்றிலும் நிதானம், எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதம் என்பதை ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொண்டு வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது பொறுமை நிதானத்தை பின்பற்றுவதும், தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பதும், இருப்பவர்கள் புதன்கிழமையில் மௌன விரதம் இருப்பதும், வங்கிகளில் பணியாற்றக்கூடிய பக்த கொடிகள் வாய்ப்பிருந்தால் கேஷ் கவுண்டரை முழுவதுமாக தவிர்ப்பதும், விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது பொறுமை நிதானம் நினைவாற்றலோடு செயல்பட வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. புதன்கிழமையில் விரதம் இருப்பது, புதன்கிழமையில் மௌன விரதம் இருப்பது, பெருமாள் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, இவைகள் யாவும் மாற்றங்களை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். கடமையை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கடக ராசி பக்த கொடிகளே, கடக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வைகாசி மாதம் ஒரு வெற்றி மாதமா அமைய போறது. இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் உங்களது ராசிக்கு தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது உங்களது ராசிக்கு சட்டம பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய 6, 9 கூடைய குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. கடக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வைகாசி மாசத்திலே ஒரு கூடுதல் சிறப்பு காணப்படுறது. 25/5/2024 முதல் 9/6/2024 வரை உங்களது ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11வது ஸ்தானத்தில் 4 கிரகங்களுடைய சேர்க்கை ஏற்படுறது. பொதுவாக 11வது ஸ்தானத்திற்கு லாபஸ்தானம் என்று பெயர். கோச்சார அமைப்புகள் ரீதியாக லாபஸ்தானத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய கிரகங்கள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். அதிலும் இந்த வைகாசி மாதம் முழுவதும் உங்களது ராசிக்கு தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் கடப்பது என்பது கடக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான அனுகூலமான கிரக அமைப்பை காட்டுகின்றது. 25/5/2024 முதல் 9/6/2024 வரை உங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் 3-12 அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவானும், 6-9 அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானும், 4-11 அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானும் சேர்ந்து சஞ்சரிப்பது அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. கடக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு சதுர் லாபஸ்தானாதிபதி 4-11 அதிபதி, 11 அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 11வது ஸ்தானத்திலே லாபஸ்தானத்தில் சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கும் பொழுது தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. கடக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வைகாசி மாதம் ஒரு அதிர்ஷ்டகரமான
வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையப் போகின்றது. இந்த தகவலை நீங்கள் முற்றிலுமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குறிப்பாக இந்த வைகாசி மாதம் முழுவதுமே கடகராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைந்தாலும் அதிலும் கூடுதல் வெற்றியை கொடுக்கக்கூடிய தினங்கள் என்பதை 25/5/2024 முதல் 9/6/2024 வரை கடக ராசி சார்ந்த பக்த கொடிகள் ஒவ்வொரு மணித்துளிகளையும் திட்டமிட்டு பயன்படுத்த வேண்டும் என்பதை திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் பயணிப்பது என்பது ஒவ்வொரு வருடத்திலும் ஒரு மாதம் மட்டுமே கிடைக்கக்கூடிய அருமையான அமைப்பு. அந்த விதத்தில் கடகராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வைகாசி மாதம் ஒரு வெற்றி மாதமாக அமைவதை சிந்திக்க முடியும். நமது கஸ்டமர்ஸ் எல்லாம் கூறும்போது சொல்லுவாங்க, எங்களுக்கு இந்த மாதம் வரும்போது பயமாக இருக்கின்றது, இந்த மாதம் வரும்பொழுது கொஞ்சம் மனதில் தயக்கம் ஏற்படுகின்றது அப்படின்னு சொல்லுவா. ஆனால் இந்த மாதம் வரும்பொழுது எங்களுக்கு ஒரு உற்சாகம் தோன்றுகின்றது, இந்த மாதம் தோன்றும் பொழுது எங்களுக்கு வெற்றி தகவல்கள் நிறைய கிடைக்கின்றது என்பதை அனைத்து பக்த கொடிகளும் உணர வேண்டும் என்பதற்காக இந்த தகவல்களை உங்களோடு ஆத்மார்த்தமாக பகிர்ந்து கொள்கின்றோம். கடக ராசி சார்ந்த கடக லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகளுக்கு தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை கடக்கும் பொழுது நீங்கள் எந்த வயதை உடையவர்களாக இருந்தாலும், எந்த தகுதியை உடையவர்களாக இருந்தாலும் நிச்சயமாக ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் கிடைக்க போறதோ, பொருளாதாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்க போறதோ, அரசு சார்ந்த அரசியல் சார்ந்த வெற்றிகள் கிடைக்க போறதோ, அரசு சார்ந்த போட்டித் தேர்வுகளை சந்திக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதக்கூடிய பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் கிடைக்க போறது, பல நாட்களாக ஒரே பாதையில் முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கொடிகளுக்கு நெடு நாளைய முயற்சிகள் அபரிமிதமான வெற்றியை கொடுக்க போறது, திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போறது, வேலை வாய்ப்புகள் ரீதியான முயற்சிகள் இளைஞர்களுக்கு அபரிமிதமான முன்னேற்றத்தை கொடுக்க போறது, சட்டம பாக்யாதிபதி லாபஸ்தானத்தை கடக்கும் பொழுது அரசு சார்ந்த அரசியல் சார்ந்த முன்னேற்றங்கள் அபரிமிதமான வெற்றியை கொடுக்க போறது. இந்த காலகட்டங்களில் உங்களது முயற்சிகளை முடுக்கி விடுவதும், முதலீடுகளில் ஈடுபடுவதும், அரசு சார்ந்த நிறுவனங்களில் முதலீடு செய்வது, தங்கம் வெள்ளி போன்ற ஆபரணங்களை வாங்குவது போன்ற முயற்சிகளை எல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது அபரிமிதமான அனுகூலங்கள் ஏற்படும். வைகாசி மாசத்தில் உங்களது இல்லங்கள் ரீதியாக நடைபெற வேண்டிய சுபமான, மங்களகரமான, மகிழ்ச்சிகரமான வைபவங்களை திட்டமிடுவது கடக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். சட்டம பாக்யாதிபதி லாபஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது உங்களது எதிர்பார்ப்புகள், உங்களது குறிக்கோள்கள் யாவும் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுப்பதை உணர முடியும். கடக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். ஆன்மீக ரீதியான க்ஷேத்ராடனங்கள், ஆலய தரிசனங்கள், வெளியூர் பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள் அபரிமிதமான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை நீங்கள் சிந்திக்க முடியும். கடந்த பல மாதங்களாக பலவிதமான சிரமங்கள், பலவிதமான கஷ்டங்களை தாண்டி வரக்கூடிய உங்களுக்கு நல்ல தீர்வை கொடுக்கக்கூடிய, நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த வைகாசி மாதம் அமைவதை உணர முடியும். உங்களது ராசிக்கு சப்தம அஷ்டம ஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பதும், விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது நினைவாற்றலோடு செயல்படுவதும், பொறுமை நிதானத்தோடு செயல்பட வேண்டிய சூழ்நிலைகளை கொடுத்தாலும் தன லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை கடக்கும் பொழுது சூரிய பகவான் சந்திர பகவான் வழிபாடு செய்வது அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்கும். நெடு நாளைய உங்களது எதிர்பார்ப்புகள், நெடு நாளைய உங்களது குறிக்கோள்கள் வெற்றியை பெறக்கூடிய மாதமாக கடக ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு அமைவதை நீங்கள் பிரத்யட்சமாக உணர முடியும். கடக ராசி சார்ந்த பக்த கோடிகள் சரியான விகிதத்தில் திட்டமிட்டு பயன்படுத்தி
வெற்றி பெறுங்கள். கடக ராசி சார்ந்த, கடக லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகள், உங்களது உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் யாராக இருந்தாலும் இந்த தகவலை அவர்களோடு பகிர்ந்து கொண்டு அவர்களது வாழ்க்கையை திட்டமிடுவதற்கு நீங்கள் உதவுவது கூட ஒரு புண்ணிய செயலாக இருக்கும். ஆகையினால் இந்த தகவல்களை நமது யூடியூப் லிங்க் சேனலை கடக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு ஷேர் செய்து அவர்களும் பயன்பெறக்கூடிய வகைகளில் நீங்கள் செய்யும் பொழுது அந்த பணி கூட ஒரு புண்ணிய செயலாக இருந்து உங்களது வாழ்க்கையை மேலும் உயர்த்தும். கடக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது எண்ணங்கள், உங்களது குறிக்கோள்கள், உங்களது எதிர்பார்ப்புகள் யாவும் வெற்றி அடைய நல்வாழ்த்துக்கள். சிந்தனை சிறப்பு மிக்க சிம்ம ராசி பக்த கொடிகளே, சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது ராசி நாதனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் தசமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10வது ஸ்தானத்தை கடந்து வருகின்றார். உங்களது ராசிக்கு பஞ்சம அஷ்டம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தசமஸ்தானத்தை கடந்து வந்தாலும் உங்களது ராசிக்கு தசமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10வது ஸ்தானத்தில் 25/5/2024 முதல் 9/6/2024 வரை 4 கிரகங்களுடைய செயற்கையானது காணப்படுகின்றது. உங்களது ராசி நாதனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான், உங்களது ராசிக்கு தன லாப ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான், உங்களது ராசிக்கு 5, 8க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான், உங்களது ராசிக்கு 3, 10க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான், இத்துணை கிரகங்கள் சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு தசமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10வது ஸ்தானத்தில் சேரும் பொழுது உங்களது சிந்தனைகள் யாவும் உங்களது தொழிலை நோக்கியே, உங்களது குறிக்கோளை நோக்கியே, உங்களது வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சியை நோக்கியே அமைவதை உணர முடியும். நீங்கள் சுய தொழில் செய்பவர்களாக இருந்தால் இந்த வைகாசி மாதம் முழுவதும் உங்கள் சிந்தனை உங்கள் தொழிலை நினைத்து கொண்டே இருக்கும். பணியாற்றக்கூடிய பக்த கொடிகளுக்கு எந்தெந்த பணிகளை எவ்வாறு நாம் செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு கொண்டே இருப்பீர்கள். வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சி செய்யக்கூடிய பக்த கொடிகளுக்கு இந்த வைகாசி மாதம் முழுவதும் எந்த மாதிரி வேலையை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும், அந்த வேலையில் நாம் சேருவதற்கு என்னென்ன பணிகளை மேற்கொள்ள வேண்டும், எந்த பணிகளில் நாம் சேர்ந்தால் எவ்வளவு நமக்கு ஊதியம் கிடைக்கும் என்ற சிந்தனைகள் இளைஞர்களது வாழ்க்கையில் தோன்றக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போறது. சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு, குறிப்பாக இளைஞர்களுக்கு, அரசு சார்ந்த வேலையை நோக்கி பயணிக்கக்கூடிய பக்த கொடிகளுக்கு உங்களது தன்னம்பிக்கையை மேலும் ஊக்குவிக்கக்கூடிய அமைப்புல கிரக அமைப்புகள் காணப்படுகின்றது. உங்களது ராசிக்கு தன லாப ஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தில் உங்களது ராசி நாதனோடு சேர்ந்து வரும் பொழுது உங்களது சிந்தனைகள் எந்த வேலைக்கு போனால் எவ்வளவு சம்பளம் கிடைக்கும், இப்போ உங்க குறிக்கோள்லாம் அதுல தான் இருக்கு. நிச்சயமாக அபரிமிதமான வெற்றியை நோக்கி உங்களது வாழ்க்கை பயணம் அமைவதை சிந்திக்க முடியும். பஞ்சம அஷ்டம ஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தில் கடந்து வருகின்றார். ஒரே சமயத்துல பலவிதமான கடமைகளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. இளைஞர்களுக்கு குடும்ப ரீதியான கடமைகள், தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகள், தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகள், சகோதர சகோதரிகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இதுல கூடுதலா பொது வாழ்க்கையில நண்பர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய உதவிகள். நீங்க சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகள் ஒரு பாதையில பயணிக்கும் போது கூட அப்ப யாருக்காவது ஏதாவது உதவி செய்யலாமான்னு பிளான் பண்ணுவாங்க. ஒரு சிம்ம ராசி சார்ந்த பக்தர் பார்த்திருக்கோம், ஒரு டிராஃபிக் சிக்னல்ல நிற்கும் போது கூட அங்கு வரக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மம் செய்வதற்காக சில்லறையை மாற்றி அந்த வண்டி பொட்டியில போட்டு வச்சிருப்பாங்க. அப்ப பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்பதையும், பிறருக்கு கொடுத்து உதவுவதற்கான வாய்ப்புகள் எங்கெங்கு கிடைக்கும் என்பதையும் சிம்மராசி சார்ந்த பக்த கொடிகள் சிந்தித்து செயல்படுகிறார்கள் என்றால் அவர்களுடைய தாராள சிந்தனைக்கு இறைவன் நிச்சயமாக ஒரு நல்ல வழியை காட்டுவான். தசமஸ்தானத்தில் 4 கிரகங்கள் சேர்ந்து சஞ்சரிக்கும் பொழுது
உங்களது சிந்தனைகள் வேலை நிமித்தமாக கூடுதலான சிந்தனைகளை கொடுத்தாலும் ஆரோக்கியத்தில் நீங்கள் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. சட்டம சப்தம ஸ்தானாதிபதியினுடைய பார்வை உங்களது ராசி மேல் பதிகின்றது. அட்டம ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். 2வது ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். பிறரை நீங்கள் எவ்வாறு பார்த்து கொள்கின்றீர்களோ, உங்களது குடும்பத்தில் இருப்பவர்களை நீங்கள் எவ்வாறு ஆரோக்கிய ரீதியான உதவிகளை செய்கின்றீர்களோ, உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு சத்தான சரிவிகித உணவிற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உங்களுக்கு எவ்வளவு வேலை பலுக்கள் அழுத்தினாலும் ஓய்வுக்கு அவசியம் நீங்கள் நேரத்தை ஒதுக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகள் இந்த வைகாசி மாதத்தில் எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? திருமணமான தம்பதிகள் கோப தாபங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் பேசும் பொழுது மற்றவர் மௌனமாக இருப்பது கூட அனுகூலத்தை கொடுக்கும். அட்டமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். வண்டி வாகனங்களில் வேகத்தை தவிர்க்க வேண்டும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது நினைவாற்றலோடு செயல்பட வேண்டும். இந்த வைகாசி மாதத்தில் சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகள் பின்பற்ற வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேசுங்கள். நீங்கள் பிறருக்கு எவ்வளவு உதவி செய்கிறீர்கள், பிறருக்கு எவ்வளவு தான தர்மங்கள் செய்கிறீர்கள் என்பதையெல்லாம் இந்த உலகம் மறந்துவிடும். நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தையை கூறிவிட்டால் அதை மனதில் வைத்துக்கொண்டு பழிவாங்கக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய காணப்படுகின்றது. ஆகையினால் மௌனத்தை பின்பற்றுவதும் பேசக்கூடிய வார்த்தைகளை யோசித்து பேசுவதுமே இந்த வைகாசி மாதத்தில் உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக அமைகின்றது. இருந்தாலும் விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். பணிவான உள்ளம் உடைய கன்யா ராசி பக்த கொடிகளே, கன்யா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு சதுர்சப்தம ஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தை கடந்து வருவதும் பஞ்சம சட்டம ஸ்தானாதிபதி சட்டமஸ்தானத்தை கடந்து வருவதும் அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. இருந்தாலும் இந்த வைகாசி மாதம் முழுவதும் உங்களது ராசிக்கு விரயஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது தந்தை வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் வந்தாலும் தந்தை வழி சொந்தங்களுக்கு கூடுதல் செலவுகளை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். இந்த காலகட்டங்களில் கன்யா ராசி சார்ந்த பக்த கொடிகள் தந்தை வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். உங்களது ராசி நாதன் பாக்யஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது கன்யா ராசி சார்ந்த மாணவ செல்வங்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தோடு சிந்திக்கும் பொழுது கல்வியில் அபரிமிதமான முன்னேற்றங்களை நீங்கள் பெற முடியும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது நினைவாற்றலோடு செயல்படுவது நல்லது. இருந்தாலும் சதுர்சப்தம ஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தை கடக்கும் பொழுது இளைஞர்களது எதிர்பார்ப்புகள் குறிக்கோள்கள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கும். வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி ஓடி வரும். சில பக்த கொடிகளுக்கு வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும். இந்த காலகட்டங்களில் கன்யா ராசி சார்ந்த பக்த கொடிகள் குறிப்பாக குடும்பத்தில் உள்ளவர்கள் கணவன் மனைவி பேசும் பொழுதும் பயணிக்கும் பொழுதும் மிகவும் பொறுமை நிதானம் தேவை. உங்களது ராசியிலேயே கேது பகவான் கடந்து வரும்பொழுது சப்தமஸ்தானத்தில் ராகு பகவான் கடந்து வருகின்றார். ஆகையினால் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்பது நல்லது. விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போனதில்லை. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு மௌனத்தை பின்பற்றும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளில் இருந்து உங்களை தற்காத்து கொள்ள முடியும். கன்யா ராசி சார்ந்த பக்த கொடிகள் குறிப்பாக கூட்டு தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகள் புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. எதிர்கால கல்வி திட்டங்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் பெரியோர்களுடைய அன்பையும் பெரியோர்களுடைய ஆசீர்வாதத்தையும் பெரியோர்களுடைய அனுபவத்தையும் உங்களால் எந்த கல்வி திட்டங்களை சரியான விதத்தில் படிக்க முடியும் என்ற சிந்தனைகளை எல்லாம் குடும்ப ரீதியாகவும் ஆசிரியரோடும் கலந்து ஆலோசித்து திட்டமிட வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது.
சப்தமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது பலவிதமான குழப்பங்கள் ஆழ் மனதில் காணப்படுகின்றது. குறிப்பாக கன்னியா ராசி சார்ந்த பக்த கொடிகள் இந்த காலகட்டங்களில் நீங்கள் எந்த வயதை உடையவர்களாக இருந்தாலும் எந்த தகுதியை உடையவர்களாக இருந்தாலும் தீர்மானங்களை தீர்மானிக்கும் பொழுது முடிவெடுக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சமயத்தில் ஒரு குறிப்பை எடுத்துக்கொண்டு யார் யார் எந்தெந்த ஆலோசனைகளை கூறுகிறார்கள், உங்களால் எந்த சக்திக்கு எந்த விதமான பாதையில் பயணிக்க முடியும், நீங்கள் மாணவர்களாக இருந்தாலும் சரி இளைஞர்களாக இருந்தாலும் சரி வாழ்க்கை ரீதியான தீர்மானங்களை தீர்மானிக்க வேண்டிய கட்டாயம் இருந்தாலும் சரி அந்த விஷயங்களை எல்லாம் ஒரு குறிப்பெடுத்து வைத்துக்கொண்டு அனுபவம் வாய்ந்த பெரியோர்கள் ஜோதிடர்களை ஆலோசித்து தீர்மானங்களை தீர்மானிக்க வேண்டும் என்ற சிந்தனைகளோடு சிந்தித்து செயல்படுத்தும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளில் இருந்து உங்களை தற்காத்து கொள்ள முடியும். வயதில் பெரியோர்கள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது. வெப்ப சலனம் காரணமாக பலவிதமான சூழ்நிலைகளை தாண்டி வந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு ஆரோக்கியம், சத்தான சரிவிகித உணவு இவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. கோளறு பதிகம் பாராயணம் செய்வது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். சீர்தூக்கி பார்க்கக்கூடிய துலா ராசி பக்த கொடிகளே, துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வைகாசி மாசத்துல சஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6வது ஸ்தானத்திலே ராகு பகவான் கடந்து வரார். ராகு பகவான் 6வது ஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது உங்களது சகிப்புத்தன்மை அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, எதையும் தாங்கக்கூடிய இதயம் இருந்தால் நம்மால எதையும் தாங்க முடியும் இல்லையா? அப்ப எந்த சூழ்நிலை வந்தாலும் பார்த்துக்கலாம், எதையும் நம்ம சந்திப்போம் அப்படிங்கக்கூடிய ஒரு சகிப்புத்தன்மையும் எந்த சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலும் ஒருவருக்கு கிடைத்துவிட்டால் எந்த பெரிய சூழ்நிலைகளும் அவர்களை பாதிக்காது. அந்த விதத்துல துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு 6வது ஸ்தானத்தில் ராகு பகவான் கடந்து வரும் பொழுது எதையும் சிந்திக்கக்கூடிய எதையும் சந்திக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு அபரிமிதமா தோன்ற போறது. இதுல ஒரு சூக்ஷ்மத்தையும் நீங்க புரிஞ்சுக்கணும். எதையும் தாங்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு தோன்ற போறது அப்படின்னு குருஜி சொன்னாலே மற்ற கிரகங்கள் ஏதோ ஒரு தாக்கத்தை கொடுக்க போறது அப்படிங்கிறதையும் நாம் சிந்திக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். இருந்தாலும் உங்களது ராசி நாதனாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்தை கடக்கும் பொழுது 25/5/2024 முதல் 9/6/2024 வரை பொருளாதாரத்திலே உங்களுக்கு எதிர்பாராத மாற்றங்களும் ஏற்றங்களும் நாடி வரப்போறது. பாக்யாதிபதியினுடைய அனுகிரகமும் மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே அபரிமிதமான முன்னேற்றங்களை கொடுக்க போறது. இருந்தாலும் இந்த வைகாசி மாதம் முழுவதும் லாபஸ்தானாதிபதி அட்டமஸ்தானத்தை கடப்பது என்பது ஒரு சரியான கோச்சார அமைப்பு என்று கூற முடியாது. இந்த வைகாசி மாதத்திலே குறிப்பாக 25/5/2024 முதல் 9/6/2024 வரை உங்களது ராசிக்கு அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8வது ஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி, பாக்யாதிபதி, முயற்சி ஸ்தானாதிபதி, உங்களது ராசி நாதன், இந்த 4 கிரகங்கள் அட்டமஸ்தானத்தில் சேருகின்றன. ஆகையினால் இந்த வைகாசி மாதத்தில் துலா ராசி சார்ந்த பக்த கொடிகள் எதிலும் பொறுமை தேவை, எதிலும் நிதானம் தேவை, எதிலும் எச்சரிக்கை தேவை. நீங்க எந்த ஏஜ் குரூப்ல இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய காலகட்டங்கள். நீங்கள் வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிச்சுவடுகளையும் பார்த்து நிதானமாக செயல்பட வேண்டும். ஒரு இடத்துல ஒரு தரை இருக்கு, அந்த தரையில நீங்க காலை வைக்கும் பொழுது அது தரைதானா, அந்த இடத்துல தண்ணி இருக்கா, அந்த இடத்துல தண்ணியும் சேரும் இருக்கா, தண்ணியும் சேரும் இருக்கக்கூடிய இடத்துல ஆழம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு எல்லாத்தையும் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ரொம்ப ஈஸியா இந்த வைகாசி மாசத்துல துலா ராசி சார்ந்தவர்கள் எப்படி இருக்கணும்னா
நீங்கள் வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிச்சுவடுகளையும் மிகவும் பொறுமையாக, மிகவும் நிதானமாக, மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு சிந்தனைகளை ஆழ் மனதில் பதிய வைத்துட்டோம்னா நிச்சயமாக இந்த வைகாசி மாதத்தை நாம் கடந்து வர முடியும். நமது ராசிபலன் நிகழ்ச்சியினுடைய நோக்கமே இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய ஒரு நபர் துலா ராசியை சார்ந்தவர் எச்சரிக்கையாக இருக்கணும்னு குருஜி சொல்லியிருக்காருங்க கூடிய விஷயத்தை ஆழ் மனதில் பதிய வச்சுண்டு இந்த வைகாசி மாசத்தை அவர் கடந்து, அப்பா இந்த ராசி பலனால எத்தனை சூழ்நிலைகளை நான் பார்த்துருக்கேன், இந்த சூழ்நிலையை இந்த ராசி பலன் நிகழ்ச்சியை பார்த்ததுனால இறைவன் நம்மை சேஃப்டி மோடுக்கு கொண்டு வந்துட்டார் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த சிந்தனைகள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவாழ்ல எத்தனை பேர் இவைகளை பின்பற்றி ஒரு சேஃப்டி மோடுக்கு வரையலோ அந்த ஒரு திருப்தி எங்களுக்கு கிடைக்கும். அதனால யாரெல்லாம் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதையும் பிளான் பண்ணி கொடுக்குறோம். யாரெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் ஒரு காஷன் இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறோம். இதை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். இட் இஸ் எ காஷியஸ் இன்ஃபர்மேஷன். நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை மட்டும்தான் வலியுறுத்துறோம். இதை பார்த்துட்டு இளைஞர்கள் உங்களது எந்த விதமான முயற்சிகளுக்கும் இது முட்டுக்கட்டையாக இருக்கு அப்படிங்கிறத உடனே கமெண்ட்ஸில் வந்துருவா, நாங்கள் எங்கள் குழந்தைங்களை நீங்கள் முயற்சியை தடுக்கிறீங்களா? யாருடைய முயற்சிகளையும் நாங்கள் தடுக்கவில்லை, யாருடைய உங்களது உழைப்பையும் நாங்கள் தடுக்கவில்லை, உங்களது முன்னேற்றத்தை தடுக்கவில்லை. ஜோதிட கோச்சார ஆய்வுகள் ரீதியாக அஷ்டமஸ்தானத்தை கடக்கக்கூடிய கிரகங்கள் செய்யக்கூடிய தடைகளை நமது பெரியோர்கள் முன்னோர்கள் நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். அதை உங்களுக்கு உணர்த்துகின்றோம். நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து உங்களை சார்ந்தவர்களையும் எச்சரிக்கையாக இருக்க வைத்து அன்றாடம் செய்யக்கூடிய பணிகளை இறைவனது பிரார்த்தனையோடு முன்னெச்சரிக்கையோடு செயல்படுத்தும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளில் இருந்து உங்களை தற்காத்து கொள்ள முடியும். செலவு செய்யும் பொழுது பொறுமை நிதானம் தேவை. இளைஞர்கள் எந்த விஷயத்திலும் சம்பந்தம் இல்லாமல் மூக்கை நீட்ட வேண்டாம். சம்பந்தம் இல்லாமல் வரக்கூடிய போன் கால் மூலம் வரக்கூடிய தகவல்களை நம்ப வேண்டாம். உண்மையது பொய்யது என்பதை சீர்தூக்கி பார்த்து வாழ்க்கையில் வெற்றி பாதையை பயணிப்பதும் உங்களது குலதெய்வத்தினுடைய திருநாமாவை மனதில் தியானிப்பதும் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். விருச்சிகம் நுழைந்தால் விருத்தியாகும் என்ற சொல்லிற்கேற்ப விளங்கக்கூடிய விருச்சிக ராசி பக்த கொடிகளே, விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது ராசிக்கு 2, 5க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் சப்தம ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும், குரு பகவானது பார்வை உங்களது ராசி மேல் விழுவதும், லாபஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பதும் அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த மாதம் முழுவதும் தொழில் ஸ்தானாதிபதி சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும், தொழில் ஸ்தானாதிபதியினுடைய பார்வை உங்களது ராசி மேல் விழுவதும், அஷ்டம லாபஸ்தானாதிபதியினுடைய பார்வை உங்களது ராசி மேல் விழுவதும், சப்தம சயனஸ்தானாதிபதியினுடைய பார்வை உங்களது ராசி மேல் விழுவதும் அபரிமிதமான மாற்றங்களை சிந்திக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றது. குறிப்பாக 25/5/2024 முதல் 9/6/2024 வரை சூரிய பகவான், புத பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான் இந்த 4 கிரகங்களுடைய பார்வையும் உங்களது ராசி மேல் பதிகின்றது. நெடு நாளைய உங்களது குறிக்கோள்கள் யாவும் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் காணப்படுகின்றது. உங்களது சிந்தனை ஆற்றல் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. சுயதொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகளுக்கு புதிய புதிய யுக்திகள் தோன்ற போறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல ஆர்வம் தோன்ற போறது. போட்டித் தேர்வுகளை சந்திக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு அபரிமிதமான வெற்றிகள் கிடைக்க போறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போறது. பணி நிமித்தமாக வெளியூர் பணியாற்றிய தம்பதிகள் ஒருவரை ஒருவர் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. ஆலய தரிசனங்கள், க்ஷேத்ராடனம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. சில பக்த கொடிகளுக்கு வெளியூர் பயணங்களும் வெளிநாட்டு பயணங்களும் வெற்றியை கொடுக்க போறது. வெளிநாட்டிலிருந்து சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போறது. கடந்த காலத்திலே பல மாதங்களாக, பல ஆண்டு காலமாக
பலவிதமான கவலைகள் கட்டங்களை தாண்டி கவலைகளை தாண்டி வந்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு அபரிமிதமான தன்னம்பிக்கை தோன்றக்கூடிய மாதமாக அமையப் போறது. உங்களது தன்னம்பிக்கை ஆற்றல் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. உங்களது சிந்தனைகள் செயலாக மாறப்போறது, செயல்கள் வெற்றியாக மாறப்போறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவருடைய வெற்றியை நாம் சிந்திக்கும் பொழுது கடந்த காலத்தில் அவர்களது வெற்றி சிந்தனைகள் எவ்வாறு இருந்தது, வெற்றிக்காக அவர்களது செயல்பாடுகள் எவ்வாறு இருந்தது, அவர்களது முயற்சி எவ்வாறாக இருந்தது, இவை அனைத்தையும் நாம் பார்த்து அவர்களது வெற்றி சதவிகிதத்தை தீர்மானிக்கின்றோம். இந்த காலகட்டங்கள் எல்லாம் ஒருவருடைய வெற்றியை பார்த்து அவங்களுக்கு என்ன இவ்வளவு யோகமா இருக்காங்க, அவ போற வண்டியை பாரு, அவளுடைய வாழ்க்கை நிலையை பாரு அப்படின்லாம் பேசுறா. ஆனால் அவர்கள் கடந்து வந்த பாதையில் எவ்வளவு சிரமங்களை தாண்டி வந்து இருக்கிறார்கள், எவ்வளவு எதிர்நீச்சல் போட்டிருக்கிறார்கள், அந்த வெற்றிக்காக தனது வாழ்நாளில் எவ்வளவு காலம் முயற்சித்து இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் மறந்து விடுகிறார்கள். அந்த விதத்தில் விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு நீங்கள் எட்டி பிடிக்கக்கூடிய வெற்றி கொடியினுடைய சிகரம் உயர்ந்து கொண்டே இருக்கும். மற்றவர்கள் கூட உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய வகைகளில் உங்களது சாதனை ஆற்றல் உயரக்கூடிய காலமாக இந்த காலகட்டங்கள் அமைகின்றது. இருந்தாலும் உங்களது ராசிக்கு சமசப்தம ஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கின்றார். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்க வேண்டும். கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவருடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். கூட்டுத்தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகள் சம்பந்தம் இல்லாத விஷயங்களை பேசும் பொழுது கூட்டுத்தொழில் செய்யக்கூடிய ஒருவருக்கொருவர் மனதில் பலவிதமான கருத்து வேறுபாடுகள் தோன்றாமல் பார்த்து கொள்ள வேண்டும். உங்களது ராசிக்கு 3, 4 அதிபதியாக இருக்கக்கூடிய மந்தகாரகன் அர்த்தாஷ்டம ஸ்தானத்தை கடந்து வருகின்றார். இந்த காலகட்டங்களில் உங்களது மனதை நோகடிக்கக்கூடிய பலவிதமான சம்பவங்கள் ஏற்படலாம். பொதுவாகவே விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு ராசிநாதன் செவ்வாய் பகவான். எதையும் தாங்கக்கூடிய ஆற்றல் குறைவாக காணப்படும். முன்கோபம் மிக்கவர்களாக இருப்பார்கள். ஆனால் இந்த காலகட்டங்களில் பல சூழ்நிலைகள் உங்கள் மனதை தாக்கினாலும் நீங்கள் கூடுதல் பொறுமை, கூடுதல் நிதானம், கூடுதல் எச்சரிக்கை தேவை. எந்த இடத்தில் மனம் சோர்வடைகின்றதோ, எந்த இடத்தில் மனம் கவலையை தோற்றுவிக்கின்றதோ அந்த இடத்தை விட்டு மௌனமாக நகர்ந்து விடுங்கள். எந்த இடத்திலும் அவசரப்பட்டு உங்களது கருத்துக்களை கூறாமல் வரும்பொழுது தேவையில்லாத பகையை வளர்த்து கொள்ளாமல் நாம் சிந்தித்து செயல்படுத்த முடியும். லாபஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். தன்னம்பிக்கையை தன்னகத்தே உடைய தனுர் ராசி பக்த கொடிகளே, தனுர் ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வைகாசி மாசம் ஒரு ட்ரமெண்டஸான சேஞ்சை கொடுக்க போறது. கடந்த காலத்துல வேலை வேலை வேலைன்னு கடினமாக வேலை பார்த்த உங்களுக்கு இந்த வைகாசி மாசத்துல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்க போறது. கொஞ்சம் ஒரு பிக்னிக் போயிட்டு வரலாமா, ஒரு டூர் போயிட்டு வரலாமா, ஆலய தரிசனத்துக்கு போகலாமா அப்படின்னு ஒரு பிளான் போட்டிருக்கேன். அந்த பிளான் சக்சஸ் ஆகிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு திட்டமிட்டிருக்கேன். சின்ன வயசிலிருந்து இந்தந்த ஊருக்கெல்லாம் போய் பார்க்கணும் அப்படின்னு இருந்த உங்களுக்கு உங்களது எதிர்பார்ப்புகள் வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமா இந்த வைகாசி மாதம் அமைய போறது. பாக்யாதிபதி சட்டமஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது உங்களது கடந்த கால வாழ்க்கையில ஏற்பட்ட பலவிதமான எதிர்ப்புகளை எல்லாம் நீங்கள் வெற்றி பாதையை நோக்கி திருப்பக்கூடிய ஒரு டேர்னிங் பாயிண்டா அமைய போறது. தனுர் ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் சட்டமஸ்தானத்தை சஞ்சரிச்சாலும் குரு பகவானது பார்வை உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்க போறது. 2, 3 அதிபதியாக இருக்கக்கூடிய மந்தகாரகன் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. 25/5/2024 முதல் 9/6/2024 வரை உங்களது ராசிக்கு 6வது ஸ்தானத்தில்
பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான், சப்தம தசம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான், உங்களது ராசி நாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான், சஷ்டம லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான், இத்துணை கிரகங்கள் 6வது ஸ்தானத்தை கடந்து வர்றார். இந்த சமயத்துல அரசு சார்ந்த அரசியல் சார்ந்த வெற்றிகள் கிடைக்க போறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வி ரீதியாக இருந்த தடைகள் விலக போறது. குடும்பத்தில் இருந்த பலவிதமான குழப்பங்கள் சந்தேகங்களுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்க போறது. பொருளாதாரத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. இருந்தாலும் சதுஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். தாயினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது. தாய் வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை தவிர்ப்பது நல்லது. தசமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். பணியாற்றக்கூடிய இடங்கள்ல பொறுமை நிதானம் தேவை. பணியாற்றக்கூடிய இடங்கள்ல எந்தெந்த இடத்துல எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனைகளோடு சிந்தித்து செயல்படுவது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். வியாழக்கிழமையில் விரதம் இருப்பது, குரு பகவான் வழிபாடு செய்வது, மஞ்சள் வர்ணத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்கும். வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய பக்த கொடிகள் மஞ்சள் ஆடைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும், கையில ஒரு எலுமிச்சம்பழத்தை இறைவனது திருவடியில் வைத்து பிரார்த்தனை செய்து எடுத்துக்கொண்டு செல்வதும் அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். மகத்தான மகர ராசி பக்த கொடிகளே, மகர ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வைகாசி மாதத்துல குழந்தைகள் மூலம் சுப செய்திகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். இந்த வைகாசி மாசத்துல மகர ராசி சார்ந்த பக்த கொடிகள் பிளான் பண்ணிக்கலாம். குழந்தைகள், உங்களது குழந்தைகள் எந்த வயதை உடையவர்களாக இருந்தாலும், எந்த தகுதியை உடையவர்களாக இருந்தாலும் ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்க போறது. சின்ன சின்ன குழந்தைகள் கூட இன்னைக்கு பலவிதமான போட்டிகளில் கலந்துண்டு ஒரு சர்டிஃபிகேட், ஒரு மெடல், ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வரா. அதே போல கல்வி பயிலக்கூடிய மாணவ செல்வங்கள் கல்வியில் பல சாதனைகள் புரிந்து பரிசு பட்டயங்களோடு வீட்டுக்கு வருவார்கள். இளைஞர்களது எதிர்பார்ப்புகள் அபரிமிதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய வகைகள்ல அமைகிறது. இந்த வைகாசி மாசத்துல உங்களது குழந்தைகள் ரீதியான சிந்தனைகள், குழந்தைகளுக்கு கல்வி ரீதியான முன்னேற்றம், பொருளாதார ரீதியான சேமிப்பு ரீதியான சிந்தனைகள், ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய சிந்தனைகள், குழந்தைகளுடைய எதிர்காலத்தை எவ்வாறு நாம் நடத்தி செல்ல வேண்டும் என்ற சிந்தனைகள் போன்றவைகளை எல்லாம் மகர ராசி சார்ந்த பக்த கொடிகள் திட்டமிடக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. இந்த வைகாசி மாசத்திலே குறிப்பாக 25/5/2024 முதல் 9/6/2024 வரை உங்களது ராசிக்கு பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5வது ஸ்தானத்திலே 4 கிரகங்கள் சேருகின்றன. அட்டம ஸ்தானாதிபதி, சட்டம பாக்யாதிபதி, 3-12 கதிபதி, 5-10 கதிபதியாக இருக்கக்கூடிய கிரகங்கள் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5வது ஸ்தானத்தை கடந்து வருகின்றார்கள். அரசு சார்ந்த அரசியல் சார்ந்த முயற்சிகள் அபரிமிதமான வெற்றியை கொடுக்க போறது. மாணவ செல்வங்களுடைய கல்வி முன்னேற்றம் அனுகூலத்தை கொடுக்க போறது. வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள் மாணவ செல்வங்களுக்கு அபரிமிதமான வெற்றியை கொடுக்க போறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போறது. உங்களது தொடர் முயற்சிகளை வெற்றி பாதையை நோக்கி திருப்பக்கூடிய அனுகூலங்களையும் அனுகிரகத்தையும் ராகு பகவான் இயக்கி கொண்டிருக்கின்றார். இருந்தாலும் உங்களது ராசிநாதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தை கடக்கும் பொழுது மனதில் பலவிதமான கவலைகள் தோன்றுகின்றது, பலவிதமான சந்தேகங்கள் தோன்றுகின்றது, எதிர்காலத்தை நினைத்து ஒரு பயம் தோன்றுகின்றது. இந்த சமயத்தில் மகர ராசி சார்ந்தவர்கள் உங்களது ஜனனகால ஜாதகத்தை பார்த்து எதிர்காலத்தை திட்டமிடுவது அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்கும். பாக்யஸ்தானத்தை கேது பகவான் கடந்து வருகின்றார். தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. தந்தை வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மகர ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு இந்த வைகாசி மாதம் குழந்தைகள் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி வரக்கூடிய மாதமாக அமைவதை உணர முடியும். மகர ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு அட்டமஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தை கடக்கும் பொழுது ஆரோக்கிய ரீதியான விஷயங்களில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது, குளிர்ச்சியான உணவுகளையும் பழங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பது, உஷ்ணமான உணவுகளை முற்றிலுமாக தவிர்ப்பது, சத்தான சரிவிகித உணவிற்கு முக்கியத்துவம் கொடுப்பது,
குடல் ரீதியான ஆரோக்கியத்திற்கு கூடுதல் கவனத்தை சிந்திப்பது, இவைகளை சிந்தித்து செயல்படுத்துவது நல்லது. மகர ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு உஷ்ணம் காரணமாகவும் வெப்ப சலனம் காரணமாகவும் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள் இடையூறுகள் வராமல் பார்த்து கொள்வது, சுத்தமான குடிநீருக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, இவைகளை நீங்கள் சிந்தித்து செயல்படுத்தும் பொழுது பிரவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர் என்ற சிந்தனைகளோடு ஆரோக்கிய ரீதியான சிந்தனைகள் உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்கும். மகர ராசியை சார்ந்த பக்த கொடிகள் வைத்தியநாதருடைய திருநாமாவை தினம் 21 முறை தியானிப்பது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். வாழ்த்துக்கள். என்றும் நிறை குடமாய் திகழக்கூடிய கும்பராசி பக்த கொடிகளே, கும்பராசி சார்ந்த பக்த கொடிகள் என்றும் நிறை குடமாக திகழக்கூடியவர்கள். ஆனால் கிரக அமைப்புகளை பார்க்கும் பொழுது உங்களது ராசிக்கு சப்தம ஸ்தானாதிபதி சதுர்கேந்திர ஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது அபரிமிதமான தன்னம்பிக்கை ஆற்றல் தோன்றினாலும் அரசு சார்ந்த அரசியல் சார்ந்த தீர்மானங்களை தீர்மானிக்க வேண்டிய கட்டாயத்தில் காணப்படுகிறீர்கள். இந்த அரசு சார்ந்த அரசியல் சார்ந்த தீர்மானங்களை தீர்மானிப்பதற்கு நல்ல வழிகாட்டியை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை யாரிடத்தில் பேசுவது, நம்பிக்கையானவர்கள் யார், யாரை நம்பி நாம் பேச முடியும்? இந்த கலியுகத்தில் நம்பிக்கை துரோகிகள் கூடுதலாக காணப்படுகிறார்களே, யாரை நம்புவது, எப்படி நம்புவது? இந்த சூழ்நிலைகளை நாம் தீர்மானிப்பதற்கு இறைவன் நமக்கு நல்ல வழியை காட்ட வேண்டும் என்று ஒரு ஆத்மார்த்தமான ஆழ் மனதில் எழக்கூடிய பிரார்த்தனைகளோடு இந்த மாதத்தை நீங்கள் கடந்து வருகின்றீர்கள். ராசிக்கு தன லாபஸ்தானாதிபதி சதுர்ஸ்தானத்தில் பஞ்சம அஷ்டம ஸ்தானாதிபதியோடு சேர்ந்து பயணிக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல குருமார்கள் கிடைப்பார்கள், நல்ல ஆலோசகர்கள் கிடைப்பார்கள், நல்ல வழியை நல்ல அனுபவ ரீதியான உண்மைகளை உங்களுக்கு உணர்த்தக்கூடிய வாய்ப்புகளை குரு பகவான் உங்களுக்கு அனுகிரகிப்பார் என்ற சிந்தனைகளோடு மகான்கள் சித்தர்களை வழிபடக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சிந்திப்பதும், மகான்கள் சித்தர்களுடைய ஆலயங்களை தரிசிப்பதும், குரு பகவான் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும், வியாழக்கிழமையில் மகான் சேஷாத்ரி சுவாமிகளை தியானிப்பதும் உங்களுக்கு நல்ல வழிகள் கிடைக்கும். தாய் வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மாணவ செல்வங்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது. இளைஞர்கள் எதிலும் பொறுமை நிதானம் தேவை. சில சமயங்களில் ஒரே சமயத்தில் ஓய்வெடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். ஆனால் அந்த சூழ்நிலைகளை நீங்கள் முற்றிலுமாக பயன்படுத்த முடியாமல் கடினமான வேலைகளில் ஈடுபட வேண்டிய கட்டாயம் காணப்படலாம். இருந்தாலும் நீங்கள் கடமை கண்ணியத்தை சிந்தித்து செயல்படுங்கள். உங்களது ராசிநாதன் உங்களது ராசியை கடந்து வரும்பொழுது மனதில் பலவிதமான ஏக்கங்கள் காணப்படுகின்றது, பலவிதமான சிந்தனை சிதறல்கள் காணப்படுகின்றது. எந்த சிந்தனைகளை எவ்வாறு சிந்திப்பது என்று கூட சிந்திக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களது ராசிக்கு வாக்கு ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். மௌனத்தை பின்பற்றுவது நல்லது. உங்களது பேச்சை குறைத்துக் கொள்வது நல்லது. சில சமயங்களில் உண்மையை பேசுகின்றேன், யதார்த்தமாக பேசுகின்றேன் என்று நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் பலவிதமான விளைவுகளை ஏற்படுத்தாமல் உங்களை தற்காத்து கொள்ள வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. அட்டமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது பொறுமை தேவை, நிதானம் தேவை, எச்சரிக்கை தேவை. வெளிநாட்டு பயணங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது கூட மாற்றங்களை கொடுக்கும். கும்ப ராசி சார்ந்த பக்த கொடிகள், குறிப்பாக வயதில் பெரியோர்கள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது. மாணவ செல்வங்கள் கல்வியில் மட்டும் உங்களது சிந்தனைகளை சிந்திப்பது நல்லது. இளைஞர்கள் உங்களுக்கு உரிய கடமைகளில் மட்டும் கண்ணும் கருத்துமாக செயல்படும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளில் இருந்து உங்களை தற்காத்து கொள்ள முடியும். கும்ப ராசி சார்ந்த பக்த கொடிகள் வைகாசி மாதத்தில் தாயினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். சுகபோகங்களை தியாகம் செய்து உங்களது கடமைகளில் கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய காலம் என்பதை மனதில் பதிய வைத்துக் கொண்டு செயல்படும் பொழுது இந்த வைகாசி மாதத்தை நீங்கள் வெற்றி மாதமாக மாற்ற முடியும். துர்க்கையம்மன் வழிபாடு செய்வது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். வாழ்த்துக்கள்.
சாஸ்திரங்களை மதித்து சம்பிரதாயங்களை பின்பற்றக்கூடிய மீன ராசி பக்த கொடிகளே, மீன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வைகாசி மாதம் முயற்சி மாதமா அமைய போறதோ. சஷ்டமஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தை கடக்கும் பொழுது உங்களது ராசிநாதன் முயற்சி ஸ்தானத்தை கடந்து வருகின்றார். மீன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு 25/5/2024 முதல் 9/6/2024 வரை உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3வது ஸ்தானத்தில் 4 கிரகங்களுடைய சேர்க்கை காணப்படுகின்றது. அதாவது சூரிய பகவான், புத பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான், இந்த 4 கிரகங்களும் முயற்சி ஸ்தானத்தை கடந்து வருகின்றார். உங்களது ராசிக்கு சஷ்டம ஸ்தானாதிபதி, உங்களது ராசிக்கு சதுர்சப்தம ஸ்தானாதிபதி, உங்களது ராசிநாதன், உங்களது ராசிக்கு 3/8 அதிபதி, இந்த கிரகங்கள் 3வது ஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. சகோதர சகோதரிகள் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போறது. மாணவ செல்வங்களுடைய எதிர்பார்ப்புகள் வெற்றியை கொடுக்க போறது. உங்களது சிந்தனைகள் யாவும் அபரிமிதமான உயர்வை பெறப்போறது. இளைஞர்களுடைய தொடர் முயற்சிகள் வெற்றியை கொடுக்க போறது. இந்த காலகட்டங்களில் உங்களது முயற்சிகளை முடுக்கி விடுங்கள், மன தளர்ச்சியை போக்கி விடுங்கள். மனதில் பலவிதமான சிந்தனைகள் ஏற்பட்டாலும் இறைவனது வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுப்பது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய திருநாமாவை தியானிப்பது மேலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய வகைகளில் அபரிமிதமான மாற்றங்களை நீங்கள் பெற முடியும். உங்களது ராசிக்கு லாப சயனஸ்தானாதிபதி சயனஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். சில பக்த கொடிகளுக்கு மனச்சோர்வு ஏற்படுகின்றது. சில பக்த கொடிகளுக்கு பொருளாதாரத்திலே தாங்க முடியாத செலவை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுகின்றது. இந்த சமயத்தில் செலவு செய்யும் பொழுது பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. உங்களது ராசியிலேயே ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். சப்தம ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். கூட்டு தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகள் பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. கணவன் மனைவி வாத பிரதிவாதங்களை தவிர்ப்பதும், கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்பதும் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். மீன ராசி சார்ந்த பக்த கொடிகள் இந்த வைகாசி மாதத்தில் மாணவ செல்வங்கள் கல்வியிலே கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டும். இளைஞர்கள் மனதில் எழக்கூடிய எண்ணங்களில் எல்லாம் உங்களது சிந்தனைகளை சிந்திக்காமல் கல்வி பயிலக்கூடிய மாணவ செல்வங்கள் கல்வியில் முழு கவனத்தை சிந்திப்பதும், இளைஞர்கள் வேலை வாய்ப்புகளில் உங்களது முழு சிந்தனைகளை சிந்திப்பதும், அக்கம் பக்கம் பார்க்காமல் கடமையில் மட்டும் கண்ணும் கருத்துமாக செயல்படும் பொழுது இந்த வைகாசி மாதத்தை நீங்கள் வெற்றி மாதமாக மாற்ற முடியும். மீன ராசி சார்ந்த பக்த கொடிகள் ஆரோக்கிய ரீதியான விழிப்புணர்வு தேவை. ஆரோக்கிய ரீதியான விஷயங்களை சிந்திப்பதும், கோப தாபங்களை குறைத்துக் கொள்வதும், அவசரத்தை தவிர்த்து கொள்வதும், அவசரத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என்ற சிந்தனைகளோடு நீங்கள் சிந்தித்து செயல்படும் பொழுது இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு வெற்றி மாதமாக அமையும். மீன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு சொர்ணா கிருஷ்ண பைரவர் வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். அனுகிரகத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் வெற்றியை கொடுக்கும். அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும். அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும். மாணவ செல்வங்கள் நன்னா படிங்கோ, நன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும். நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற குழந்தைகளுக்கு நல்ல இடத்துல திருமணம் சித்திக்கட்டும். நல்ல திருமணம் ஆன குழந்தைகளுக்கு சந்தான பிராப்தி கிடைக்கட்டும். இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம் சந்தோஷம் ஆனந்தம் எங்கும் நிலவட்டும். அனுகிரகத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ.